இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு இந்த நேரலை தொழுகைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிச்சயமாக நாம் இல்லங்களில் இருந்தபடியே நேரடியாக நடைபெறுகின்ற இந்த தொழுகையிலே நாம் இணைந்து பங்கு பெறுவது நிச்சயமாக ஆலயத்திலே இணைந்திருப்பதை போன்று அல்லது ஆராதிப்பதை போன்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக ஏற்படும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். எனவே நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நேரம் பயபக்தியோடு திருமறை பாடல் புத்தகம் குறிப்பெடுத்துக் கொள்ளுவதற்கான நோட்டு, பேனா இவைகளோடு நீங்கள் அமர்ந்து கொள்ளவும், மிக கண்ணியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நல்ல உணர்வுகளோடு பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே திருச்சபையின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாயிருக்கின்ற பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த நாளின் மாலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொழுகை நாளிலே இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய தூய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் கர்த்தர் எங்களை வழி நடத்துகின்றீர். ஆண்டவரை நாங்கள் போற்றி நிற்கிறோம். குடும்பமாக இந்த நேரலை நிகழ்ச்சியிலே, நேரலை தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக என் தேவரீர் அருள் செய்ய வேண்டுமே என்று சொல்லி உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவருடைய கிருபை பெருகட்டும். இந்த நாளின் தொழுகையினுடைய துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவர் எங்களோடு செயல்படும்படியாய் ஜெபிக்கின்றோம். தொழுகையினூடாக உம்முடைய அன்பை புரிந்து கொண்டோம் என்று சொல்லுகின்ற மன மகிழ்ச்சியோடு எங்களுடைய வாழ்வை தொடர தேவன் அருள் தாரும். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கின்ற கிறிஸ்து வழியே மன்றாடுகின்றோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, வேதம் நம்மை அழைக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே இருக்கின்ற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தை உணர்ந்து, தகப்பனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிருந்து இவ்வளவாய் அன்பு வைத்து இந்த நெருக்கடியான சூழல்களின் மத்தியிலும் வேதனையான காலங்களின் மத்தியிலும் துன்பமான அனுபவங்களின் மத்தியிலும் கால்களை சறுக்காதபடிக்கு கண்களை கண்ணீருக்கும் கால்களை சறுக்குதலுக்கும் ஜீவனை மரணத்துக்கும் நீங்கள் ஆக்கி விடுவித்தீரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை, எங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல தகப்பனே. ஆனாலும் எங்கள் மீது நீர் கொண்ட அன்பின் நிமித்தமாக இத்தனை அனுபவங்களை ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை அனுபவங்கள் இருந்தும் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து கொண்டீரே ராஜா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். எங்களுடைய தவறுகள், எங்களுடைய பாவங்கள்,
எங்களுடைய மீறுதல்கள், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் உம்முடைய சமூகத்திலே செய்த எல்லா பாவ குற்றங்களையும் எங்களுக்கு மன்னித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைத்து நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய பாவங்களையும் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய பாதத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக முழுமையாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், எனக்கு விடுதலையை தாரும், முழு மனதோடு நேசிக்கிறவனாக, முழு மனதோடு இடத்திலே அன்பு கூறுகிறவளாக என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாகியதாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அருமையான குடும்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அருமையான பெற்றோரை நமக்கு தந்திருக்கின்றார். அவர்கள் மூலமாக நல்ல அரவணைப்பையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ குடும்பங்களிலே குழந்தைகள் இன்றி வேதனையோடு இருப்பதை காண்கிறோம், விண்ணப்பத்தோடு இருப்பதை காண்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக, கல்விக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நமக்கு தந்திருக்கின்ற உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்க்கை துணைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குடும்பத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகளை நினைந்து பார்ப்போம். நல்ல பணிகளை ஆண்டவர் நமக்கு தந்தாரே, நல்ல வாழ்வுகளை ஆண்டவர் நமக்கு தந்தாரே, நல்ல வருமானங்களை ஆண்டவர் நமக்கு தந்தாரே. வறுமை நிலையை ஒவ்வொரு நாளும் மாற்றி நமக்கு வேண்டிய உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை உயிரோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டதாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ளுவேன் என்று சொன்ன பக்தனை போல நம் ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையாய், ஆண்டவரே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன் அப்பா. உமை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம் அப்பா. உமை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை ஒன்றிணைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் விடைவிலே. ஆமேன். நாம் தொடர்ந்து திருமறை பாடம் படிக்க கேட்போம். முதலாவது திருமறை பாடத்தை நமக்காக படிக்கின்றவர்கள் சகோதரி மோனிஷா ஜெரி ஜோன்ஸ் அவர்கள். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 10 - 17 முடிய. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி,
ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் திருமுறை வேத பாடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை அன்போடு வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நெடுநாளைய முயற்சியும் நெடுநாளைய ஜெபங்களும் நெடுநாளைய ஒருங்கிணைப்பும் இந்த நாளிலே இந்த நேரலை நிகழ்ச்சி நேரலை தொழுகையினூடாக நிறைவேறியிருப்பதை குறித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரலை நிகழ்ச்சிக்காக உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாம் நேரடியாக பேசி நேரடியாக இறை செய்தியை கேட்டு நேரடியாக இருப்பதை போன்ற, ஆண்டவருடைய ஆலயத்திலே இருப்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக எழும்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் பல விதங்களிலே நம்முடைய ஆலயங்களினுடைய தொழுகையினுடைய வடிவமைப்பை வைத்திருக்கிறார். உண்மையிலேயே ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற திருச்சபை என்று சொல்லுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
நாம் இணைந்து ஆலயத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றோம். இணைந்து ஆலயத்தினுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைந்து ஒரே மக்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மாற்றுத்திறனுடையோர். மாற்றுத்திறனுடையோர் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த மாற்றுத்திறனுடையோர் என்று சொல்லுகின்ற இந்த மக்களினுடைய அல்லது உடல் பலவீனமுடையோர் அல்லது பல விதங்களிலே உடல் குறைபாடு உடையவர்களை குறித்து இன்றைய நாட்களிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் மாற்றுத்திறனுடையோர் என்று சொல்லி, இந்த மாற்றுத்திறனுடையோரை குறித்து ஆய்வு செய்யும் போது 10 பேரில் ஒருவர் மாற்றுத்திறன் உடையவர்கள் என்று WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறுவனம் சொல்லுகிறது. 10 பேரில் ஒருவர் என்று சொல்லும் போது நான் மாற்றுத்திறன் உடையவனா என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்மை கேள்வி கேட்க கூடிய நிலைக்கு காணப்படுகிறோம். அந்த நிறுவனத்தினுடைய அந்த அறிக்கையினுடைய தொடர்ச்சி என்ன சொல்லுகிறது தெரியுமா? உடல் பலவீனங்கள் மட்டும் மாற்றுத்திறன் உடையவர்களை சுட்டி காட்டவில்லை. உள்ள பலவீனம் உடையவர்களும் மனநிலை பலவீனம் உடையவர்களும் இந்த மாற்றுத்திறனுடையோருடைய பட்டியலிலே தான் வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாமும் கூட ஒரு விதங்களிலே மாற்றுத்திறனுடையோராக, பலன் அற்றவர்களாக, மாற்றுத்திறன் வேண்டி அல்லது இன்னொரு பலன் வேண்டி நிற்கின்றவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். நாளைய தினத்தை குறித்த நிச்சயம் நமக்கு இல்லை. அடுத்த வருடத்தை, அடுத்த மாதத்தை, அடுத்த வருடத்தை குறித்த அந்த நிச்சயம் நமக்கு இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு உதவி, ஒரு ஒத்தாசை எனக்கு ஆண்டவருடைய கரத்திலிருந்து வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து நிற்கின்றவர்களாக காணப்படுகிறோம். எனவே தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது குறிப்பிடுகிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசைக்காக நாம் எப்பொழுது வேண்டி நிற்கின்றோமோ, ஒத்தாசைக்காக எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோமோ, ஒத்தாசையினுடைய தேவை எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அப்போது நாம் மாற்றுத்திறன் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இதிலே காணப்படுகின்ற உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமறை பகுதியிலே 3 அருமையான மனிதர்களை ஆண்டவர் பலப்படுத்துவதை குறித்து நாம் கண்டுகொள்ள முடிகிறது. முதலாவதாக நாம் வாசிக்க கேட்ட யாத்திராகம புத்தகம் 4வது அதிகாரத்தின் 10வது வசனம் முதல் நாம் எடுத்து பார்க்கும் போது மாற்றுத்திறனுடையோரையும் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் போது ஒருவன் பலவீனனாய் மாறிவிட்டான் என்று சொன்னால் அந்த நிறுவனத்திலிருந்து அப்படியே தூக்கி அவன் ஒதுக்கி வைக்கப்படுகிறான் அல்லது வாலண்டரி ரிட்டையர்மென்ட் கொடுக்கப்படுகிறது அவனுக்கு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்கும்போது மாற்றுத்திறன் உடையவராய் அல்லது எனக்கு திறமை இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். மோசே என்று சொல்லுகின்ற மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பத்தை வழி நடத்துவது எத்தனை கடினம் என்று சொல்லி ஒரு குடும்ப தலைவனாக எனக்கு தெரியும் இல்லையா? ஒரு மனைவி 2 பிள்ளைகளை வழி நடத்துவது எத்தனை கடினம் என்று சொல்லி ஒரு குடும்ப தலைவனாக எனக்கு தெரியும். இன்னொன்று அதிகமாக எனக்கு தெரியும், ஒரு திருச்சபையை வழி நடத்துவது, ஒரு 50 குடும்பங்கள் அல்லது 100 குடும்பங்கள் அல்லது 200 குடும்பங்கள் இருக்கின்ற ஒரு திருச்சபையை எப்படி வழி நடத்துவது கடினம் என்று சொல்லி ஒரு போதகராக எனக்கு தெரியும். அப்படி என்று சொன்னால் இத்தனை திரளான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவது என்று சொல்லுவது மிக 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 கடினமான காரியம். நாம் அதை நம்முடைய உதடுகளினாலே சொல்லி முடியாது. நமக்கு தெரியும், அந்த விடுதலை பயண வரலாற்றை நாம் எடுத்து பார்ப்போமே என்றால் மோசே பட்ட அனுபவங்களினுடைய வெளிப்பாடு, வேதனைகளினுடைய வெளிப்பாடு
அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளிலும் இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மனிதனை ஆண்டவர் அழைக்கும் போது அவனை அழைக்கிறார் பாருங்கள். யாத்திராகம புத்தகம் 4வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசி, பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மனுஷன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தன்னுடைய இயலாமையை அப்படியே தன்னை உருவாக்கின கடவுளிடத்திலே அவன் எடுத்து சொல்லுகிறான். அநேக வேளைகளிலே நம்முடைய சாமர்த்தியத்தை சொல்லுவோம். இது நான் உருவாக்கினது, இது நான் கட்டி எழுப்பினது, இது என்னுடைய கரங்களினால் உருவாக்கப்பட்டது, என்னுடைய ஞானத்தினால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நம்முடைய பலத்தை சொல்லுவோம். ஆனால் ஒருவரும் நம்முடைய பலவீனத்தை சொல்லுவதற்கு முன் வருவது இல்லை. எல்லாம் நான் சாதித்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க இந்த மோசேயை பாருங்கள், தன்னுடைய பலவீனத்தை முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறார். பலவீனத்தை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, பலவீனம் தான். இங்கே சொல்லப்படுகின்ற இந்த மோசேயினுடைய வாழ்விலே நாம் எடுத்து பார்ப்போமே என்று சொன்னால், இந்த மோசேயினுடைய பலவீனத்தை அவன் உணர்கின்றான், அவன் ஒத்துக்கொள்ளுகின்றான். ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்களை வழி நடத்துவதற்கு நான் அத்தனை ஒரு சாமர்த்தியசாலி அல்ல, நான் திறனுடையவன் அல்ல, நான் பலனுடையவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மனுஷன். என்னால் சரியாக பேச வராது, நான் பேசுவது பலருக்கு புரியாது, என்னுடைய வாக்கு சாமர்த்தியத்தினாலே நான் இதை செய்துவிட போவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். எங்கே பலவீனம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அங்கே ஆண்டவருடைய செயல்பாடு வெளிப்படுகிறது. இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று சொல்லி இந்த கொரோனா காலகட்டத்திலே இருந்த மனிதர்களுடைய அடையாளம் தெரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் கடைசியாக அவர்கள் ஒன்றுமில்லாத ஒரு தனிமை நிலையிலே உணர்ந்து கொள்ளுவார்கள். ஒரு நாளிலே ஒரு அருமையான ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். நல்ல பணக்கார ஒரு மனிதன், நல்ல வசதி உள்ளவன். அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்திலே அந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டது, எல்லாம் மூடப்பட்டது. ஆனால் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படவில்லை. நான் எனக்கு அதிகமாக வாங்கி வைத்திருந்தேன், எனக்கு அதிகமான பொருட்கள் இருந்தது, அதிகமான பணம் இருந்தது. கடைசியாக திடீரென்று சொல்லி அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவரை என்ன செய்தார்கள் தெரியுமா? மருத்துவமனைக்கு, அதிலும் குறிப்பாக அந்த நாட்களிலே அரசு மருத்துவமனைகளை மட்டும் தான் அழைத்து செல்லுவார்கள். அந்த அரசு மருத்துவமனையிலே அழைத்து சென்று விட்டார்கள். கடைசியாக அவர் மருத்துவமனையிலே இருந்து கொண்டு சிந்தித்தார், எல்லாம் இருக்கிறது ஆனால் நான் தனிமையில் இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது ஆனால் எனக்கு உணவில்லை, எல்லாம் இருக்கிறது ஒரு அறையில் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது மருந்து மட்டுமே எனக்கு உணவாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்கே நம்மையுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறோமோ அப்போது ஆண்டவருடைய செயல்பாடு வெளிப்படுகிறது. எங்கே நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வதற்கு மறுத்து நான் சாதித்து விடுவேன் என்று சொல்லுகிறோமோ அங்கே ஆண்டவருடைய செயல்பாடு அல்லது ஆண்டவருடைய செயல்பாட்டிற்கு அது தடையாக மாறிவிடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான மனிதனை, இந்த மோசேயை, அவன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மனிதனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் என்பதுதான் இந்த பகுதியிலே காணப்படுகின்ற உண்மை. ஒரு சில விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள், அவர் உண்மையிலேயே திக்குவாய் இல்லை, மந்தனாவு இல்லை, நல்ல படித்த மனிதர்கள் தான் ஆனால் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாகவே அவர் தன்னுடைய பலவீனத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே எடுத்து சொல்லும் போது ஆண்டவர் அந்த மனிதனை பயன்படுத்துகின்றார். இரண்டாவதாக திருமறை பகுதியிலே இந்த 2 கொரிந்தியர்
12வது அதிகாரத்திலே 9, 10 ஆகிய வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலவீனத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கூறி, அவர் தன்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டி நிற்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. முதலாவது மாற்றுத்திறனுடையோரை பயன்படுத்தும் கடவுள், இரண்டாவதாக மாற்றுத்திறனுடையோரை பலப்படுத்தும் தூய ஆவியானவர், பலப்படுத்துகின்ற ஆண்டவர். மாற்றுத்திறனுடைய ஓரை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அந்த 9வது வசனம் சொல்லுகிறது. அந்த முந்தைய வசனத்திலே 8வது வசனத்திலே, அது என்னை நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இதுதான் ஆண்டவருடைய பலப்படுத்துதல். நம்மை உடனடியாக அந்த இடத்திலிருந்து எடுத்து போடுகிற ஆண்டவர் அல்ல. எங்கே துன்பம் வருகிறதோ அந்த இடத்திலிருந்து உடனடியாக பிடுங்கி மற்றொரு இடத்திலே வைக்கின்ற ஆண்டவர் அல்ல. அந்த இடத்திலே இருந்து உன்னை பலப்படுத்துகின்ற ஆண்டவர். பல இடங்களிலே, பல நம்முடைய ஊழிய களங்களிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பணித்தளங்களிலாக இருந்தாலும் சரி, நான் அதிகமாக சொல்லுவது என்னுடைய ஊழிய தளங்களிலே, ஒரு சில ஊழிய களங்களிலே நான் கடந்து செல்லும் போது, ஊழிய பாதையிலே கடந்து செல்லும் போது அநேக பாடுகளும் நெருக்கங்களும் அவமானங்களும் நிந்தனைகளும் வருவது உண்டு. ஆனால் அந்த இடத்திலே நான் என்ன வேண்டிக் கொள்ளுவேன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து என்னை இன்னொரு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும். இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். தன்னுடைய பலவீனங்கள், அல்லது தான் இந்த இடத்திலே இருந்தால் இன்னும் வேதனைப்பட்டு விடுவேன், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் 3 முறை ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ அது இருக்கட்டும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஊழிய களங்களிலே ஆண்டவர் நெருக்கடிகள் வரும்போது போதகரை அல்லது ஊழியக்காரரை பலப்படுத்துகின்றாரே ஒழிய உடனடியாக அந்த இடத்திலிருந்து பிடுங்கி மற்றொரு இடத்திலே வைப்பது இல்லை. அப்படி செல்லுகின்றவனை, ஊழியக்காரனை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதும் இல்லை. ஏனென்று சொன்னால், இவன் மனம் மாறுகின்றவன், ஊழியத்திலே நிலைத்திருக்கின்ற ஒரு தன்மை இல்லாதவன், ஊழியத்திலே வருகின்ற பாடுகளை சகிக்க தன்மை இல்லாதவன். ஒருவேளை நம்முடைய பணியிடங்களிலாக இருந்தாலும் சரி, நாம் செல்லுகின்ற பாதைகளிலாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வழியாக என்னை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் அதற்கு ஒரு காரணம் உண்டு. சமீபத்திலே ஒரு அருமையான மனிதனை நான் சந்தித்தேன். இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே தன்னுடைய வேலையை இழந்தார், தன்னுடைய குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார், கடைசியாக வறுமை இதனை வாட்டி வதைத்தது. எல்லாவற்றையும் நிறைவு செய்து அப்படி இருக்கும் போது புதிதாக வடமாநிலத்திலே சார்ந்த ஒரு கல்லூரியிலே ஒரு அப்ளிகேஷன், தன்னுடைய அனைத்து கல்வியை வைத்து ஒரு அப்ளிகேஷன் எழுதினார். அவருக்கு தெரியாது அங்கே இருக்கின்ற அந்த வேக்கன், அது ஒரு அரசாங்க ஒரு உத்தியோகம், அந்த ஒரு கல்லூரியிலே காணப்படுகின்ற ஒரு பேராசிரியர் பணி. அவர் என்ன செய்தார்? அப்படி எல்லாவற்றையும் எழுதினார். எழுதி அங்கே அந்த அனுப்பினார். அங்கிருந்து அழைப்பு வந்தது. இன்றைக்கு ஒரு பேராசிரியர் பணி கிடைத்தது. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கடினங்களும் பாடுகளின் ஊடாக ஆண்டவரை வழி நடத்தின போது மிகவும் கஷ்டப்பட்டேன், மிகவும் வேதனைப்பட்டேன். நான் ஒருவேளை மரித்து போனால் நலமாயிருக்குமோ என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. இன்னொரு இடத்திலே இருக்கும்பதை அவர் காண்பிப்பதற்காக, அவர் எனக்கு அந்த பொக்கிஷத்தை தருவதற்காக, அந்த நன்மையை தருவதற்காக இந்த இடுக்கத்தினூடாக என்னை வழி நடத்தினார். இதுதான் உண்மை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் என்னை பாராட்டுவேன்.
சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், சந்தோஷமாய் நான் ஆண்டவரை மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரை மேன்மை பாராட்டுகின்றவர்களாக, ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்றவர்களாக, நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகின்றவர்களாக இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் செய்தார். தன்னுடைய பலவீனங்களை கண்டபோது அவன் தன்னுடைய பணிகளை அல்லது ஊழிய களத்தை விட்டு ஓடவில்லை. அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்டான், இன்னும் ஆண்டவரை நெருங்கினான். இன்னும் 3 முறை கேட்டேன் என்று, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட போது அவன் கிடைக்கவில்லை என்று அதாவது கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷப்படவில்லை, கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்காக, அவருடைய கிருபையிலே தங்குவதற்காக இந்த பலவீனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன், சந்தோஷமாய் பெற்றுக் கொள்ளுகிறேன். இதுதான் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டும். நான் நினைப்பதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் நினைப்பதையெல்லாம் நான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் நினைத்து விட்டானே என்று சொன்னால் நிச்சயமாக அவன் அவைகளை எல்லாம் சாதித்து விட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவர் அண்டை சேர வேண்டும், இன்னும் ஆண்டவர் அண்டை நெருங்க வேண்டும், இன்னும் ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மிலே விரும்புகின்றார். நாம் 3ஆவதாக வேதம் சொல்லுகிறது, மாற்றுத்திறனுடையோரை குணப்படுத்தும் இயேசு. மாற்றுத்திறனுடையோரை குணப்படுத்துகின்ற இயேசு. ஆண்டவர் மாற்றுத்திறனுடையவர்களை குணப்படுத்துகின்ற ஆண்டவராயிருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி யோவான் நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே நன்றாய் நமக்கு தெரியும். பெதஸ்தா குளத்தினுடைய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அந்த பெதஸ்தா குளத்தினுடைய வாசலிலே, அந்த கரையிலே அநேக ஜனங்கள் படுத்திருந்தார்கள். ஏன் படுத்திருந்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? எப்படியாவது ஒரு நேரம் இந்த குளம் கலக்கப்படாதா? இந்த குளம் கலக்கப்படும் போது முதலாவது இறங்கி அதிலே நான் சுகத்தை பெற்றுக் கொள்ள மாட்டேனா என்று சொல்லுகின்ற தாகம் அவர்களுக்கு இருந்தது. எனவே தான் இந்த பெதஸ்தா குளத்தண்டையை சுற்றிலும் அநேக மக்கள் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக அங்கே காத்திருக்கின்றார்கள். இந்த காத்திருக்கின்ற அனுபவத்திலே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்வை நமக்கு நன்றாய் தெரியும். 38 ஆண்டு காலம் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 ஆண்டு காலம். நாம் யோசித்து பார்ப்போமே என்று சொன்னால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே தான் இருந்தானோ என்று சொல்லுகின்ற எண்ணம் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாகிலும் எனக்கு சுகம் கிடைக்க வேண்டுமே, எப்படியாகிலும் நான் விடுதலை பெற வேண்டுமே, எப்படியாகிலும் நன்மை பெற வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த இந்த 38 ஆண்டு காலம் வியாதிப்பட்டிருந்த இந்த மனிதனை ஆண்டவர் சந்திக்கின்றார். உன்னுடைய பலவீனத்திலே அந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் போது ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் கேட்கின்றார். படுத்திருந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீ பலவீனப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் முன்னருகே வந்து, நீ பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஆமாண்டவரே, நான் எப்படி ஆகிலும் சுகத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன், எப்படி ஆகிலும் நான் பலனை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன், எப்படி ஆகிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி எவ்வளவு விரும்புவோம் அல்லவா? இல்லையா? அதே போன்று இந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். தன்னுடைய வேதனையை அவன் சொன்னான், தன்னுடைய பலவீனத்தை சொன்னான். அவன் உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்? அவன் ஒரு மாற்றுத்திறனுடைய மனிதன். தன்னால் எழுந்து சென்று அந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கடினமுள்ள பாடுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். இந்த மனிதனை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். எப்படி பாருங்கள், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஒருவேளை ஆண்டவரை பார்த்த போது நல்ல திடமாத்திரம் உள்ள வாலிபனாக இருக்கின்ற இந்த மனிதன், 32.5 அல்லது 33 வயது நிரம்பிய இந்த மனிதன், ஒருவேளை இந்த திடகாத்திரமான மனிதன் என்னை பார்த்து இப்படி கேட்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு விசுவாசம் இவனுக்கு வந்திருக்கும். ஒருவேளை இந்த குளத்தை கலக்கும் போது இந்த வாலிபன் என் அருகே இருப்பானே என்று சொன்னால் முதலாவது என்னை தூக்கி இந்த குளத்திலே போடுவான். அப்போது நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன். ஒருவேளை அவனுடைய எண்ணம் இப்படி இருக்குமோ தெரியவில்லை. அவன் தெளிவாய் சொல்லுகிறான், வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஒருவேளை இவன் நடக்க முடியும் என்று சொன்னால் முதலாவது குளத்திலே தப்பி சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியும் இல்லையா? ஆனால் அவனால் நடக்க முடியாது. அவனால் சுகத்தை அவனுடைய சாமர்த்தியத்தினால், அவனுடைய பலத்தினால் பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் மாற்றுத்திறனாளி. அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. தன்னுடைய உடல் பலத்தினாலே இவற்றை செய்ய முடியாதபடிக்கு பலவீனப்பட்டிருந்த ஒரு மனிதன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த மனிதனை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார். குணப்படுத்தும் ஆண்டவர், மாற்றுத்திறனுடையோரை குணப்படுத்தும் ஆண்டவர். மற்றவர்கள் எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள். அந்த பெதஸ்தா குளத்தண்டை அல்லது பெதஸ்தா அந்த குளத்தினுடைய எருசலேமின் நாட்டு வாசல் அருகே இருக்கின்ற இந்த பகுதியிலே அநேக வழிப்போக்கர்கள் வந்திருப்பார்கள், அநேக உதவியாளர்கள் வந்திருப்பார்கள், அநேக பிணியாளிகள் வந்திருப்பார்கள். அந்த பிணியாளிகளுக்கு உதவி செய்வதற்காக இருக்கின்ற அந்த மனிதர்கள் இருந்திருப்பார்கள். இப்படி திரளான மக்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் நடந்தது என்ன பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கின்றார், விடுதலையை கொடுக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாற்றுத்திறனாளியை குணப்படுத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த நாளிலே ஆண்டவரே, நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவரே, ஒரு விதத்திலே நானும் ஒரு மாற்றுத்திறனாளியை போல காணப்படுகிறேன். பல வேளைகளிலே நான் என்னுடைய காரியங்களை நான் செய்து கொள்ள முடியவில்லை. அது எத்தனை பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி. ஒரு சின்ன கால் வலி இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவோம். எழுந்து சென்று ஒரு கப் தண்ணியை குடிக்கணும்னா இன்னொருடைய உதவியை தேடுவோம். மக்களே, அந்த ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு வா இல்லையா? அம்மா மாதிரி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம பிள்ளைங்க, முன்ன உள்ள பிள்ளைங்க சீக்கிரம் கேட்பாங்க. இப்ப எங்க சர்ச் பிள்ளைங்க கண்டிப்பா உடனே கேட்பாங்க. எனக்கு தெரியும், எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப ரொம்ப சொல்றீங்க, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்க. அதனால எங்க பிள்ளைங்க, எங்க திருச்சபையினுடைய பிள்ளைகளை குறித்து நான் சொல்லவில்லை. மற்ற நம்முடைய ஊர்ல இருக்கிற திருச்சபையில உள்ள பிள்ளைகள் ஒருவேளை அப்படி சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைகளும் இருப்பாங்க போல இல்லையா? ஆனா நம்ம அந்த யார் உதவி கேட்டாலும் சரி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் இருந்து காட்டினார். மாற்றுத்திறனுடையோரை ஆண்டவர் பயன்படுத்தினார், மாற்றுத்திறனுடையோரை ஆண்டவர் பலப்படுத்தினார், மாற்றுத்திறனுடையோரை ஆண்டவர் குணமாக்கினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறதாம். ஆண்டவரே, நான் ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு விதத்திலே நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன். என்னுடைய பணியிலாக இருக்கலாம், என்னுடைய குடும்ப வாழ்விலாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பயணத்திலாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த சிந்தனையிலாக இருக்கலாம், அல்லது என்னுடைய உடல் பலவீனத்திலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உம்மண்டை வருகிறேன். அப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை குணமாக்குங்க ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்கள் ஏன் என்று சொல்லி எனக்கு தெரியாது, எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியாது, இதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூட எனக்கு தெரியாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை ஆற்றல் படுத்தும், நீர் என்னை உடைய கிருபையினால் நிரப்பும், நீர் என்னை உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை
செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் இணைந்து ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தி இன்னும் அதிகமாக இந்த வாழ்விலே பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரியாளிடம் ஒப்புவித்து பிறந்தார். போந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஒரு விசை நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு நேரலை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றோம், போதகர் பேசினார், நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் வேண்டாம். ஆண்டவர் எங்களோடு பேசினார். ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் உணர்ந்தோம். இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய செயல்பாடை நாங்கள் உணர்ந்தோம். கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை பலப்படுத்தினார். மாற்று திறனுடையோரை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், மாற்று திறனுடையோரை பயன்படுத்துகின்ற ஆண்டவர், மாற்று திறனுடையோரை குணப்படுத்துகின்ற ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை நான் பலவீனப்பட்டு போய்விட்டேனோ, என்னை குணமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே குயவன் கையில் களிமண்ணாய் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மை வணையாவிட்டால் யார் நம்மை வணைய போகிறார்? இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்முடைய குறைபாடுகளை அகற்றாவிட்டால், நம்மை குணமாக்காவிட்டால், நம்மை பயன்படுத்தாவிட்டால், இல்லை நம்மை பலப்படுத்தாவிட்டால், இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் நம்மை பலப்படுத்தி விட முடியாது. ஒரு மனிதனும் நமக்கு உதவி செய்து விட முடியாது. ஒரு மனிதனும் நம்மை தூக்கி விட முடியாது. ஒரு அருமையான ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை தூக்கினால் அவனுடைய உயரத்துக்குத்தான் தூக்குவார். ஒருவேளை கடவுள் ஒரு மனிதனை தூக்கினால் அவருடைய உயரத்துக்கு, மிக ஆண்டவருடைய உன்னதமான உயரத்துக்கு அவனை தூக்குவார். இன்றைக்கு அப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். கிருபை நிறைந்த கர்த்தாதி கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுக்காக உடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நேரலை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஆண்டவரை இணைந்து பங்கு பெற்று ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி உமை ஆண்டவரை போற்றி நிற்கிற எல்லாருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், உம்முடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், உம்முடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. பலவீனப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு, உடல் பலவீனப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு, மனச்சோர்வில இருக்கிறவர்கள் உண்டு, மன அழுத்தத்தில இருக்கிறவர்கள் உண்டு, பணி நிமித்தமாக ஆண்டவரை பல்வேறு கல்விகளின் நிமித்தமாக ஆண்டவரை மனவேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. உயர் கல்விக்கு செல்ல வேண்டுமே, எப்படியாவது எனக்கு உயர்வில் கல்வியிலே இடம் கிடைக்க வேண்டுமே, நல்ல ஒரு கல்லூரியில எனக்கு இடம் கிடைக்க வேண்டுமே, நல்ல ஒரு படிப்பில இடம் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. உம்முடைய பிள்ளைகளை தேவன் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை இந்த நாளிலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு உதவி ஒத்தாசையும் இல்லையே, எனக்குடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லையே,
என்னால் நடக்க முடியவில்லையே, என் கடமைகளை செய்ய முடியவில்லையே, கால் வலியாய் இருக்கிறது, முதுகு வலியாய் இருக்கிறது, கிட்னி பிரச்சனையாய் இருக்கிறது, ஆண்டவரே கண்ணின் பார்வை ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் மறந்து போகிறேனே, வைத்ததை வைத்த இடத்திலே தேடுவது எடுப்பதற்கு என்னால் இயலவில்லையே என்று சொல்லி பல நிலைகளிலே ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய பலவீனங்களை, உடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை அறிகிற கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவருடைய கரங்களிலே தங்களை குயவன் கை களிமண்ணாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை வணைந்தருளும், நீர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை சந்தியும், என் பிள்ளைகளை சந்தியும், என் கணவனை சந்தியும், என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், என்னுடைய வறுமை நிலை மாறட்டும், என்னுடைய கடன் பிரயாசங்கள் மாறட்டும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மன்றாடி நிற்கிற உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை இன்னும் உறுதியாய் பற்றிக் கொள்ள, இன்னும் உறுதியாய் நேசிக்க, இன்னும் உங்களுடைய சமூகத்திலே இன்னும் உறுதியோடு காணப்பட என் தேவன் அருள் தாரும். தேவ வல்லமை கூட இருக்கட்டும். இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த நேரலை ஆண்டவரை ஆராதனையிலே ஆண்டவரை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தனிமை நிலையிலே ஆண்டவரே இந்த ஓமான் தேசத்திலே வந்து அமர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஊரில் இருக்கிற குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ராஜா. நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் எண்ணங்களை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தனிமை நிலைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. எங்கள் ஓமான் தேசத்து ராஜாவுக்காக ஆண்டவரே, அனைத்து அதிபதிகளுக்காக, அனைத்து அரசாங்க ஆண்டவரே அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஓமான் தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சிகள் மாறட்டும், வேலையில்லா தன்மைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களும் சமாதானமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே காணப்படுகிற கொடிய ஆண்டவர் வைரஸின் தாக்கம் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதான வாழ்வுகள் உண்டாகட்டும் அப்பா. சமாதானத்தினுடைய தேவன் ஆண்டவரே எங்களுடைய கிருபையாய் எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயம் திறக்கப்படட்டும் அப்பா. ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் ஆலயத்திலே வந்து ஒன்றாக இணைந்து ஆண்டவரே என்று சொல்லி பணிந்து கொள்ளுகின்ற அனுபவத்திலே காணப்பட கர்த்தர் உதவி தாரும். எங்கள் இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், தேசத்தின் மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உறவினர்களுக்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஆண்டவரை பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். வயது சென்ற பெற்றோர் ஆண்டவரை பலவீனப்பட்டுக் கொண்டிருப்பதை தேவன் காண்கிறேன். பலப்படுத்துவீராக, ஆற்றல் படுத்துவீராக, கிருபையினால் நிரப்புவீராக. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் மட்டுமாய் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இந்திய தேசத்திலே காணப்படுகிற மதவாதங்கள், தீவிரவாதங்கள் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே. உலகம் எங்கும் ஆண்டவருடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் எல்லைகளிலே காணப்படுகிற பிரச்சனைகள் நீங்கட்டும். சமாதானத்தின் தேவன் எங்கள் இந்திய தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் தந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ வல்லமைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். உம்முடைய தூய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே படைக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Holy